ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிக்கன் மஞ்சூரியன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கோம். இந்த 1/2 kg சிக்கனுக்கு வந்து நம்ம 1 டீஸ்பூன் மைதா, 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டீஸ்பூன் அரிசி மாவு, இது 3மே எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க 1 டீஸ்பூன். அப்புறம் வந்து மிளகுத்தூள் 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு முட்டையை வந்து நம்ம உடச்சி ஊற்றி நல்லா மேக்னேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து ஆனியனையும் கேப்சிகத்தையும் நம்ம ஒரே மாதிரி இந்த மாதிரி க்யூப் சைஸில் கட் பண்ணிக்கலாம். அப்புறம் பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் குட்டி குட்டியாக நறுக்கிக்கலாம். இப்போ நம்ம மேக்னேட் பண்ணி வச்ச இந்த சிக்கனை வந்து பொரிச்சிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்களா. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்ல ப்ரௌன் கலர்லாம் வந்த பிறகு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வெறும் மிளகுத்தூள் மட்டும்தான் நம்ம காரத்துக்கு ஆட் பண்ணியிருக்கோம். மிளகாத்தூள் எதுவும் போடலை. அதனால் கொஞ்சம் அப்படியே ஒயிட்டிஷாக தான் இருக்கும். இருந்தாலும் அதை நல்லா ப்ரௌன் கலரில் வரா மாதிரி கொஞ்சம் நல்லாவே பொரித்து வச்சுக்கோங்க. பொரித்து வச்சுட்டு இப்போது அந்த ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி பூண்டு, பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க பூண்டும், பச்சை மிளகா, வெங்காயம், கேப்சிகம் எல்லாத்தையுமே நம்ம வந்து போடணும். முன்னாடி நம்ம வந்து இந்த கார்ன்ஃப்ளவரில் லைட்டாக தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம், ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் இதில் வந்து நம்ம வந்து உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. அதே மாதிரி சிக்கன்லேயும் 1 டீஸ்பூன் வந்து நீங்கள் சோயா சாஸ் ஊற்றினீங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். அது மாதிரி இதுலேயும் 1 டீஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிக்கோங்க. அப்புறம் 2 டீஸ்பூன் வந்து டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கோங்க. டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ண பிறகு சில்லி சாஸ், ரெட் சில்லி சாஸில் அது 1 டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இதுக்கு தேவையான உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி அது நல்லா லைட்டாக வேக விட்ட பிறகு இப்போ கார்ன்ஃப்ளவர் கரைச்சி வச்சுருக்கோங்க இல்லைங்களா, அதை அதில் ஊற்றிடணும். ஊற்றிட்டு அது கொஞ்சம் ஒரு கொதி வந்த பிறகு நம்ம பொரித்து வச்சுருக்க சிக்கனையும் அதில் போட்டுடணும். போட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு நம்மளோட சிக்கன் மஞ்சூரியன். இதை வந்து நம்ம கீ ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்லாம், ஃப்ரைட் ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்லாம், எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு வீட்டில் சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.